நம்முடைய மொழி இருக்கு பார்த்தீங்களா, உலகத்துல நான் சொல்ல தவறுனா போய் கையில போன் எடுத்துக்கொண்டு விக்கிமீடியாவுக்கு போங்க, மிக பழமையான மொழி எது அப்படின்னு டைப் பண்ணுங்க, அது காட்டும் தமிழ். அப்ப நீங்க சிந்திக்கணுங்க, மிக பழமையான மொழியில் நம்மை இறைவன் பிறக்க வைத்திருக்கிறான். ஏதோ நேற்று பிறந்த மொழியில நாம பிறக்கல. என்னுடைய ஹிஸ்டரி என்ன தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் மூத்த குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற வாய்ப்பை கொடுத்து பேச வைத்து சிந்திக்க வைத்து அந்த மொழியின் பிரதிநிதியாக நான் பிறந்திருக்கிறேன்னு சொன்னா அது தவத்தினால் கிடைத்த வாய்ப்பு என்பதை முதல்ல நீங்களாம் உணர வேண்டும். ஏன்னா தமிழ் பேசுவதற்கு இன்னைக்கு எல்லாரும் சங்கடப்படும். தமிழ்ல பேசுனா அது ஒரு மதிப்பு குறைஞ்ச மாதிரி தான். வேற மாதிரி பேசினா தான் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒழிய தமிழ்ல பேசுவதற்கு ரொம்ப சங்கடப்படுறோம் இல்லைங்களா? அது உண்மையிலே நீங்க வேறு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதல்ல, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பாட்ட பேசும்போது உங்க தாய்மொழியில தான் பேசணும். தெய்வத்திட்ட பேசும்போது உன் தாய்மொழியில பேசு. ஏன்? அதுதாங்க உணர்வை நமக்கு தரும். என்னுடைய உடம்புல இருந்து உணர்வு என்பது என்னுடைய அறிவு போய் கலந்தாத்தான் உணர்வு வெளிப்படும். என்னுடைய அறிவு கலக்காத போது உணர்வு வெளிப்படாது. நீங்க இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்குது இப்போ மாங்காய் அப்படின்னு சொல்றோம். இந்த மாங்காய் இருக்கு, அந்த மாங்காயில இந்த கிளிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க, நீளமா இருக்கிற மாங்காய், அதாவது பழுக்காம இந்த காயாவும் இல்லாம ஒரு நடுவா இருக்கிறதுல அதை வாங்கி அப்படியே அதை கிழித்து அப்படியே ஒரு கூறு போட்டு இந்த உப்பு மிளகாய்ன்னு சொல்றாங்க, அது லேசா அப்படி போட்டு அது சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா எச்சிடு ஓட்டு சொல்லும்போது எனக்கு ஊறுது. ஏன்? நான் சாப்பிட்டுருக்கிறேன். இப்ப மாங்காய்ன்னு சொன்ன உடனே ஒரு உணர்வு, அதுக்கு மேல அந்த மிளகாய் தூளும் உப்பு கலந்த உடனே அது ஒரு எச்சில் ஊறுது இல்லைங்களா? இப்ப மாங்காய்ங்கிற பேரு இந்த உணர்வு தந்துருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கு ஒரு வேற்று தமிழ் தெரியாத ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு வச்சுக்கோம். நான் சொன்ன சொல்ல அவர் காதுல வாங்குறாரு, எது மாங்காய், எதுவும் மாங்காய் சொல்லியிருக்கிறாரு. அவர் மாங்காயனே சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது மாங்காய் உப்பு மிளகாத்தூள் அப்படின்னா அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துப்பாரு. ஏன்? அவருக்கு எச்சிலாம் ஊறாது. ஏன்? நான் சொன்ன சொல்லின் பொருள் என்ன என்பது அவருக்கு விளங்காது. எனவே அவருக்கு எச்சில் ஊர்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும், யாரெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஊறி இருக்கும். நான் என்ன எங்க அம்மா அப்பாலாம் நான் என்ன கொடுக்கலீங்கன்னு சொல்ற அவங்களுக்கு தெரிய போறது இல்லை இல்லைங்களா? அப்ப அந்த சொல் பொருளை உணர்த்துகிறது. பொருள் எதை தருகிறது? உணர்வை தருது இல்லையா? அந்த உணர்வு தாய்மொழி தாங்க தரும். வேறு மொழிக்கு அந்த உரிமை இல்லை. நீங்க அதனால நீங்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம், அவையெல்லாம் கண்டிப்பா தேவை. நீங்க எந்த மொழியும் நாம துவேசிக்க வேண்டியதில்லை, எந்த மொழியும் வெறுக்க வேண்டியதில்லை, எல்லாம் தேவைதான். அது உங்களுடைய புறநிலைக்கு தான். ஆனா அகத்துக்கு தேவையானது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவரவருடைய தாய்மொழி தான் அவரவருடைய உயிர் நிலைக்கு உயர்த்தும் அது. எனவே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒன்று நாம் பிறந்திருக்கிற அந்த மொழி, நாம் வந்திருக்கிற சார்பு, மிகப்பெரிய மொழிக்கு சொந்தக்காரராக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நீங்களாம் தமிழ்